வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு விஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ குரூப் ஃபோர் அண்ட் சிலபஸில் சரிங்களா. ஸோ குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பணி தொடர்பான செய்திகள் உவே சுவாமிநாதர், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் நபரான உவே சுவாமிநாதர் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஏன்னா அவர் வந்து தமிழ் பணி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ இதாக பண்ணியிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஓலைச்சுவடிகளில் அழியும் நிலையில் இருக்கக்கூடிய எக்கச்சக்க தமிழ் நூல்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நமக்காக பதிப்பித்து கொடுத்துருக்காரு சரிங்களா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெருநபரை பற்றி டாக்டர் உவே சாமிநாதர், டாக்டர் உவேசா, தமிழ் தாத்தா, புலமை பெருங்கடல் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய உவே சாமிநாதர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஊவேசா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவு ஒரு ஷார்ட் நேமா வந்து பார்த்தோம் அப்படின்னா உவேசா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஒரிஜினலா வந்து பார்த்தோம் அப்படின்னா உவே சாமிநாதர், அதை வந்து ஊவே வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அவரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளாஸ்க்குள்ள போயிடலாம் சரிங்களா. ஸோ தமிழ் தாத்தா என்ற அனைவராலும் அழைக்கப்படுபவர் உவேசா. ஸோ நம்ம உவே சாமிநாதரை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ் தாத்தா, புலமை பெருங்கடல் அப்படின்லாம் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ உவே சாமிநாதர் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா தமிழ் தாத்தா, புலமை பெருங்கடல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். ஸோ அந்த உவேசாவினுடைய விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் என்பதன் சுருக்கமே உவேசா. ஸோ உவேசாவினுடைய விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவாரூரில் பிறந்தார். ஸோ இவருடைய பிறந்த ஊர் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர். ஸோ பிப்ரவரி 19 1855 பிறக்கிறார் சரிங்களா. பிப்ரவரி 19 1855 திருவாரூரில் பிறக்கிறார். இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேங்கட ரத்தினம் சரிங்களா. ஸோ இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேங்கட ரத்தினம் அவர்கள் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சது வந்து யார் அப்படின்னா இவருடைய ஆசிரியரான மீனாட்சி சுந்தரனார் சரிங்களா. ஸோ இவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு சாமிநாதர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஊவே சாமிநாதர் அப்படின்னு மாற்றிருப்பாங்க சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக அந்த ஊவேசா என்பதன் விரிவாக்கம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட ரத்தினம் சுவாமிநாதர்னு இருக்கும் சரிங்களா. ஆனால் தப்பு சரிங்களா. அவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் தானே தவிர அவருடைய அந்த ஊவேசாவுடைய விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் எனும் இதழில் வந்து தொடர எழுதியிருக்காரு. என்ன பேர்ல அப்படின்னா என் சரிதம் அப்படிங்கிற பேர்ல சரிங்களா. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், யார் வந்து தன்னுடைய வரலாற்றை ஆனந்த விகடன் எனும் இதழில் என் சரிதம் என்னும் பெயரில் தொடராக எழுதினார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஆனந்த விகடனில் தொடர் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார், இல்லை அப்படின்னா டைரக்டா உவே சாமிநாதன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் எழுதினார் அப்படின்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இந்த ஸ்லைடோட எண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அதையும் வந்து உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த கிளாஸ் முடிக்கலாம் சரிங்களா. ஸோ தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதியவர் உவேசா. அது வந்து என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக பின்னர் வெளிவந்தது. ஸோ அந்த அவர் தொடராக எழுதிய தொகுத்து பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்திருக்கு. உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப், சூழியல் வின்சோன் ஆகியோர் பாராட்டியுள்ளனர். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. ஸோ உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியு போப் அண்டு சூழியல் வின்சோன் சரிங்களா. ஸோ ஜியு போப் நமக்கு தெரியும், திருவாசகத்திற்கும் திருவாசகம் மற்றும் திருக்குறள் நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற தமிழ் நூல்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்து வந்திருக்காரு. ஸோ சூழியன் வின்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரும் ஒரு வெளிநாட்டு அறிஞர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உவேசாவினுடைய தமிழ் பணிகளை வந்து வியந்து பாராட்டியிருக்காரு சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உவேசா அவர்களின் பெயரில் நூலகம் எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1942 சரிங்க. ஸோ சென்னையில் வந்து இருக்கு உவேசா நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உவேசா நூலகம் சென்னையில் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா 1942 ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ நம்ம மத்திய அரசு 2006 அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு. ஸோ தபால் தலை வெளியிட்ட ஆண்டு 2006 சரிங்களா. உவேசா நூலகம் நிறுவப்பட்டது 1942.
மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. சரிங்களா. அடுத்ததாக உவேசாவின் நினைவு இல்லம் உத்தமதானபுரத்தில் உள்ளது. உவேசாவின் நினைவு இல்லம் எங்க இருக்கு அப்படின்னா உத்தமதானபுரத்தில் உள்ளது. உவேசா முதலில் பதிப்பித்த நூல் வந்து எதுன்னா சீவக சிந்தாமணி. உவேசா முதலில் பதிப்பித்த நூல் சீவக சிந்தாமணி. அது மட்டும் இல்லாம ஓலைச்சுவடிகளை ஆற்றில் இருந்து எடுத்த இடம் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இது 6th ஓல்டு புக்கில் ஒரு ஸ்டோரியாவே கொடுத்துருப்பாங்க. உவேசா வந்து ஒருத்தரோட வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி பழைய ஓலைச்சுவடியெல்லாம் உங்க வீட்டில் இருக்கு அதை தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போகி பண்டிகை நான் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து ஆற்றுல விட போறேன், அதுதான் அப்பதான் வந்து எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ மறுநாள் அதுக்காகவே வந்து அந்த ஆத்துக்கு வந்து அவங்க விட்டது எல்லாத்தையுமே வந்து எடுக்கணும் அப்படி அவங்களுக்கு தெரியாம எடுக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா காத்துட்டு இருப்பாரு. அது வந்து எந்த இடம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. சரிங்களா. ஸோ ஓலைச்சுவடிகளை ஆற்றிலிருந்து எடுத்த இடம் வந்து எது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. ஸோ இவரை பத்தி பெருமையா இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார் அப்படின்னா நம்ம உவே சாமிநாதர் அவர்கள். சரிங்களா. ஸோ அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய காலம் பிப்ரவரி 19 1855 முதல் ஏப்ரல் 28 1942. ஸோ இந்த நாலு விட்டுருங்க. ஸோ பிப்ரவரி 19 1855 டு ஏப்ரல் 28 1942 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இவருடைய காலம். ஸோ இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தாத்தா, மகா மகா மகோபாத்தியாய, திராவிட வித்யாபூஷணம், தட்சாத்திய கலாநிதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடுதலாக தமிழ் தாத்தா மற்றும் புலமை பெருங்கடல். சரிங்களா. ஸோ தமிழ் தாத்தா மற்றும் புலமை பெருங்கடல். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் உவேசாவினுடைய சிறப்பு பெயர்கள். சரிங்களா. அடுத்தது ஆசிரியர் இவருடைய ஆசிரியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா. இவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு குறிஞ்சி பாட்டை வந்து பதிப்பிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு 99 அதில் வந்து மொத்தம் வந்து குறிஞ்சி பாட்டிலோட பூக்களோட எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா 99. சரிங்களா. ஆனால் இவர் வந்து 96 பூக்கள் மட்டும்தான் அந்த அவர் ஒரிஜினலாக அவருக்கு கிடைச்ச ஓலைச்சுவடிகளில் 96 பூக்கள் தான் இருக்கும். ஸோ ஒரு 3 பூக்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு விடாம அதையும் தேடி கண்டுபிடிச்சு மொத்தமா 99 பூக்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பதிப்பிச்சிருந்திருப்பாரு. சரிங்களா. ஸோ குறிஞ்சிப்பாட்டில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா 99. ஆனா ஊவேசா வந்து முதல்ல கண்டுபிடிச்ச நம்பர் வந்து எத்தனை அப்படின்னா 96. சரிங்களா. ஸோ குறிஞ்சிப்பாட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 17 மேல் கணக்கு நூல்கள்ல ஒண்ணு, குறிப்பா 10 பாட்டுகள்ல ஒண்ணு. சரிங்களா. இதனுடைய ஆசிரியர் கபிலர். ஊவேசா பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா 80. ஸோ ஊவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கை 80. நம்ம என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள். சரிங்களா. ஸோ 8 தொகை 10 பாட்டு ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 17 மேல் கணக்கு நூல்கள். ஸோ இந்த 18ஐயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பதிப்பிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. சங்க நூல்களை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. சங்க நூல்கள் அப்படின்னா 8ம் தொகையும் தான் பாட்டும் தொகையும் தான் வந்து சங்க பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சங்க பாடல்களை வந்து பதிப்பிச்சது வந்து யாரு அப்படின்னா நம்ம உவேசா அவர்கள். சரிங்களா. ஸோ சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இது வந்து பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புராணங்கள்னு சொல்லிட்டு ஒரு 12 புராணங்களை பதிப்பிச்சிருந்திருக்காரு. சரிங்களா. ஸோ புராணங்கள் 12 புராணங்கள் பதிப்பிச்சிருந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உலான்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 9 நூல்களை பதிப்பிச்சிருந்திருக்காரு. அடுத்ததாக கோவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 நூல்கள், தூது அதுல ஒரு 6 நூல்கள், வெண்பான் நூல்கள் ஒரு 13, அந்தாதி 3, பரணி 2, இரட்டை மணி மாலை 2, இதர பிரபந்தங்கள் 4. சரிங்களா. ஸோ அவர் பதிப்பித்த நூல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டும் தொகையும் என்று அழைக்கப்படக்கூடிய 17 மேல் கணக்கு நூல்கள்ல 18 நூல்கள். சரிங்களா. 8 தொகையும் 10 பாட்டும் மொத்தம் சேர்ந்து ஒரு 18 நூல்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரிங்களா. ஸோ இது இல்லாம புராணங்கள் வந்து ஒரு 12 புராணங்களை வந்து பதிப்பிச்சிருந்திருக்காரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உலா நூல்கள் ஒரு 9, கோவை நூல்கள் ஒரு 6, தூது ஒரு 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, இரட்டை மணிமாலை 2, இதர பிரபந்தங்கள் ஒரு 4 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 80 நூல்கள் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பதிப்பிச்சிருந்திருக்காரு. சரிங்களா.
ஸோ புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து யாரு அப்படின்னா உவேசா தான். அது வெளியிட்ட ஆண்டு வந்து என்னைக்கு அப்படின்னா 1894. சரிங்களா? ஸோ புறநானூற்றை 1894 முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து யாரு அப்படின்னா நம்ம உவே சாமிநாதர் அவர்கள் தான். சரிங்களா? ஸோ தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று கூறியவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதர் அவர்கள். சரிங்களா? அவர் எந்த நகரத்துல வந்து தமிழ்த்தாய் வந்து ரொம்ப பாதுகாப்பா பராமரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரிஸ்ல. சரிங்களா? தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று கூறியவர் உவேசா அவர்கள். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ இவர் வந்து ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த நூல் வந்து என்ன அப்படின்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 12th, ஐ திங்க் 12th தமிழ் தான் நினைக்கிறேன். 12th தமிழ்ல ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு இதுல இருந்து ஒரு கட்டெடுத்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 12th தமிழ் புக்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னா நம்ம உவே சாமிநாதர் அவர்கள். சரிங்களா? ஸோ உவேசா அவர்கள் அருந்தமிழ், இது அகுந்தமிழ் இல்லை, அருந்தமிழ். சரிங்களா? ஸோ அருந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அலைந்த இடம் வந்து எது அப்படின்னா ஈரோடு கொடுமுடி. நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஆற்றில் வந்து தேடி அலைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உவேசா ஓலைச்சுவடிகளை பதிப்பித்ததால் பதிப்புத்துறையின் வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ பதிப்புத்துறையின் வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா உவேசா. காரணம் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து உவேசா அவர்கள் எண்ணற்ற நூல்கள் வந்து அவர் பதிப்பிச்சிருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இதே இது பதிப்புத்துறையின் தலைமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஸோ அது யாருன்னு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் குரூப் 2 கொஸ்டின், ஐ திங்க் குரூப் 4 கொஸ்டின். சரிங்களா? பதிப்புத்துறையின் தலைமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஸோ அது யாருன்னு தெரிஞ்சு அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ஸோ உவேசாவிற்கு தட்சிண கலாமூர்த்தி என்று பட்டம் வழங்கியவர் வந்து யாருன்னு கேட்பாங்க. ஸோ யார் அப்படின்னா சங்கராச்சாரியார். சரிங்களா? ஸோ உவேசாவிற்கு தட்சிண சாரி சாரி கைஸ். ஸோ உவேசாவிற்கு தட்சிணமூர்த்தி கலாநிதி என்ற பட்டம் வழங்கியவர் வந்து யார் அப்படின்னா நம்ம சங்கராச்சாரியர் அவர்கள். சரிங்களா? ஸோ உவேசாவிற்கு தட்சிணமூர்த்தி கலாநிதி என்ற பட்டம் வழங்கியவர் சங்கராச்சாரியார். சரிங்களா? அடுத்தது மடங்களிலே மறைந்து கிடந்த தமிழை மக்கள் மடியிலே தவளச் செய்தவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதர் அவர்கள். சரிங்களா? மடங்களிலே மறைந்து கிடந்த தமிழை மக்கள் மடியிலே தவளச் செய்தவர் உவே சாமிநாதர். ஸோ தமிழ் விடு எனும் சிற்றிலக்கிய நூலை முதலில் 1930 பதிப்பித்தவர் நம்ம உவேசா அவர்கள். சரிங்களா? தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவே சாமிநாதர் அவர்கள். சரிங்களா? ஸோ இந்த 4 இடங்கள் வந்து அடுத்து வந்து இந்த 4 இடங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம 6th ஓல்டு புக்ல வந்து கொடுத்துருந்தாங்க ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்படும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து கொஸ்டின்ல வந்து ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள்ல பொருந்தாதது எது இல்லை அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, தஞ்சை சரஸ்வதி நூலகம். சரிங்களா? தஞ்சை சரஸ்வதி மகால் அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சை சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். சரிங்களா? ஸோ கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர். சரிங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு 6th ஓல்டு புக்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள். சரிங்களா? ஸோ உவேசா அவர்கள் எந்தெந்த ஆண்டு எந்தெந்த நூல்கள் எல்லாத்தையும் வந்து பதிப்பிச்சிருக்காரு அப்படின்றத இதில் கொடுத்துருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ சீவக சிந்தாமணி 1897. ஸோ அது 1987 கிடையாது. சீவக சிந்தாமணி 1897. சரிங்களா? சீவக சிந்தாமணி 1897. நெக்ஸ்ட் அது சிலப்பதிகாரம் 1892, மணிமேகலை 1898, பெருங்கதை 1924, உதயகுமார காவியம் 1935, பத்துப்பாட்டு 1889, புறநானூறு 1894, ஐங்குறுநூறு 1903, பதிற்றுப்பத்து 1904, பரிபாடல் 1918, குறுந்தொகை 1937. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் இயர் வைஸா இருக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு. ஸோ நம்ம அதெல்லாம் முன்னாடியே பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ எத்தனை சிற்றிலக்கியங்கள், எத்தனை உலா, எத்தனை
பிற இந்த சிற்றிலக்கியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா. எட்டு தொகை, பத்து பாட்டு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து எந்தெந்த இயர் வைஸாக வந்து இதில் ஒரு 10 நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓவேஸ் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக நிறைய இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கூல் புக்ஸில் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இயர் வைஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th சோசியல் புக்கில் ஒன்று ரெண்டு இருக்காது. ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி, தமிழ்நாடு மெய்நிகர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து தேடியெல்லாம் 2 3 இதில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஊவேஸ் அவர்கள் தொடர்பாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம தமிழ் தாத்தா ஊவேஸ் அவர்களை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி ஒரு 10 கொஷின் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நம்ம ஊவேசா அவர்கள். சொல்ல தேவையில்லை, ஊவேசா அவர்கள் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உவே சாமிநாதர் அவர்கள் தான் சரிங்களா. ஸோ புலமை பெருங்கடல் யார் அப்படின்னா உவே சாமிநாதர் அவர்கள் சரிங்களா. நெக்ஸ்ட், உவேஸ் அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் வந்து இதையே வந்து ஆக்சுவலாக வந்து நான் 2 3 கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இந்த தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார், இதுவுமே இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இந்த எந்த இதழ்கள் எழுதினாரு அப்படிங்கிறது வந்து எதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஸோ எல்லாத்தையும் ஒரே எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ 10 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 3 கொஸ்டின்ல இந்த இதில் பற்றியும் 3 கொஸ்டின்ல தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஆனால் இந்த தடவை அப்படி எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப ஈஸியானது. ஸோ டஃப்பாக காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, வேகன்சி வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து இந்த தடவை இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம வந்து படிக்கணும் சரிங்களா. ஸோ ஊவேசா தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் வந்து ஆனந்த விகடன் சரிங்களா. ஸோ கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம், இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம், குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். அதுக்கு அடுத்து 3வது பாயிண்ட், ஊவேசா 3ஆம் சங்கத்தின் தலைவர், தமிழ் சங்கத்தின் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து இதெல்லாம் வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2ம் சரி சரிங்களா. ஸோ ஊவேசாவுடைய இயற்பெயர் வேங்கட ரத்னன்றதை பார்த்தோம், அவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் குறிஞ்சிப்பாட்டு எனும் நூலை 1930 வந்து பதிப்பிச்சு வந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து 99 நூல்களுக்கு 99 பூக்களுக்கு 96 பூக்கள் தான் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் அந்த 3 வந்து தேடி கண்டுபிடிப்பாரு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 2 தான் வந்து கரெக்ட் சரிங்களா. ஸோ இந்த 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அது கிடையாது. ஸோ 3ஆம் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னா முடத்திருமாறன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ 3ஆம் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் முடத்திருமாறன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 10 பாட்டு 8 தொகை 11 வந்து டைரக்டா உங்களுக்கு வந்து 11 மேல்கணக்கு நூல்கள் 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா பாட்டும் தொகையையும் அச்சிட்டு அளித்தவர் யார், பாட்டையும் தொகையையும் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்கற சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் வந்து ரெடியா இருக்கணும் சரிங்களா. ஸோ 10 பாட்டு 8 தொகை என்று அழைக்கப்படக்கூடிய 11 மேல்கணக்கு நூல்களை வந்து பதிப்பிச்சது வந்து யார் அப்படின்னா நம்ம உவே சாமிநாதர் அவர்கள் சரிங்களா. அடுத்தது, நடுவண் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2006. 2006 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருப்பாங்க சரிங்களா. 2006. 1942 ஊவேசா லைப்ரரி, ஊவேசா நூலகம் சென்னை சரிங்களா. 1942 ஊவேசா நூலகம், 2006 அஞ்சல் தலை சரிங்களா. அடுத்தது, தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஊவேசா அவர்கள் சரிங்களா. ஸோ தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஊவேசா அவர்கள் சரிங்களா. அடுத்தது, யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸில் பார்த்துருந்தோம், ஊவேசா அவர்கள் சரிங்களா. ஸோ யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார் அப்படின்னா நம்ம
உவே சாமிநாதர் அவர்கள், தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் அவர்கள். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உவேசா அவர்களுடைய பெயரின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ உவேசா அவர்களுடைய பெயரின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுல வந்து எல்லாத்துலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகனார்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஈஸியா வந்து வேங்கட சுப்புனுவின் மகனார் சாமிநாதன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஆனா ஒரு கொஸ்டின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆப்ஷனுமே மாறி மாறி இருந்துச்சு. ஒன்னு உத்தமதானபுரம் வேங்கட ரத்தினம் சாமிநாதன். ஸோ வேங்கட ரத்தினம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஸோ அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதை ஆன்சரா கிளிக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்பு சுவாமிநாதன். ஸோ இந்த மகனார் அப்படிங்கிறத கட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த ஃபுல்லா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது உவே சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உவே சாமிநாதர் அவர்களின் ஆசிரியர் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆசிரியர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பொறுத்துக மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியருடைய தமிழ் அறிஞர்கள், தமிழ் பணியை செய்த பெரும் பெரும் புலவர்கள் மாதிரி இருந்த தமிழ் அறிஞர்கள். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சிறப்பு அடைமொழிகள். சரிங்களா? ஸோ இதுல பெருஞ்சித்திரனார் அப்படின்னா அவர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனித்தமிழ் இயக்க மறவர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பெருஞ்சித்திரனார் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனித்தமிழ் இயக்க மறவர் அப்படின்னு சொல்லுவோம். ஊவேசா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஊவேசாவை தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். ராபிசே சொல்லின் செல்வர். சரிங்களா? ராபிசேவை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். திருவிக்கா தமிழ் தென்றல். சரிங்களா? திருவிக்கா தமிழ் தென்றல். சரிங்களா? ஸோ 4123 பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர், ஊவேசா தமிழ் தாத்தா, ராபிசே சொல்லின் செல்வர், திருவிக்கா தமிழ் தென்றல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ் அறிஞர்களுடைய சிறப்பு பெயர், பட்டப்பெயர், சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் ஸ்லைட் நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிஃபோர் லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா ஊவேசாவினுடைய பதிப்பித்த நூல்களில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஊவேசா பதிப்பித்த நூல்களில் வந்து பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. உலா, கோவை, பிள்ளைத்தமிழ், பரணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உலா, கோவை, பரணி இந்த நூல்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பாக்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூல் இருக்காது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த பிள்ளைத்தமிழ் தான் வந்து பொருந்தாதது. சரிங்களா? ஏன்னா பிள்ளைத்தமிழ் வந்து அவர் வந்து பதிப்பிக்கவில்லை. சரிங்களா? ஸோ ஊவேசா பதிப்பித்த நூல்கள் வந்து பொருந்தாதது வந்து எது அப்படின்னா இந்த கொஸ்டின்ல பிள்ளைத்தமிழ் தான் வந்து கரெக்டான கொஸ்டின். சரிங்களா? ஸோ அடுத்தது ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜியு போப் அண்டு சூழியல் வின்சோன். ஸோ நம்ம வந்து பார்த்தது தான். ஸோ எதுவுமே வந்து கண்டென்ட் நம்ம உள்ள பார்த்தது. சரிங்களா? ஸோ ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து யாருன்னா ஜியு போப் மற்றும் சூழியல் வின்சோன். சரிங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருக்கக்கூடிய உவே சாமிநாதரை பத்தி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். நல்லா படிங்க.